நிஜாமுதீன் சார், தேர்தல் முடிவுகள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த தேர்தல் முடிவின் அடிப்படையில் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அந்த சந்திப்பின் போது சில விஷயங்களை அவங்க குறிப்பிட்டாங்க. ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் பற்றி திமுக ஒரு தோல்விகரமான வெற்றி தான் இது. இது வந்து கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி கிடையாது, போட்டியாளரே கிடையாது, கலங்கப்பட்டு நின்ற திமுக நின்றதால் நாங்க களத்துல நிற்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பார்வையின் தேர்தல் முடிவு தொடர்பாக, உங்களுடைய விமர்சனம் தொடர்பாக. தோல்வி முகமான வெற்றி என்ற வார்த்தை இதுக்கு பொருந்தது. கொண்டாடப்படக்கூடிய வெற்றி அல்ல என்பது உண்மை. என்று சொன்னால், களத்தில் நிற்க வேண்டிய, ஜனநாயகத்தை எதிர்கொள்ள வேண்டிய மத்திய ஒன்றியில் ஆளுகின்ற பாஜக ஆகட்டும், பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஆகட்டும், பயந்து ஒளிந்து விட்டன. வெற்றி தோல்வி என்பது ஜனநாயகத்தில் சகஜமான ஒரு நிலை. வெற்றியையும் தோல்வியையும் சமமாக எதிர்கொள்ள வேண்டியதுதான் அந்த கட்சியுடைய பலத்தை காட்டும். அதற்கு திராணி இல்லாத ஒன்றிய அளவில் மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியை வைத்திருக்கக்கூடிய பாஜக ஒளிந்தது என்பது, அவர்களுடைய நிகழ்வு இங்கே நடக்காது என்பதை ஒத்துக்கொண்டு, அவர்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு ஒதுங்கிவிட்டார். அதான் உண்மை. எங்களுக்கு யாருக்குமே திராணி இல்லை, அதை எதிர்ப்பதற்கான வேட்பாளர்கள் இல்லை என்பதை பாஜக இந்திய அளவிலே ஒத்துக்கொண்டு விட்டது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கலங்கப்பட்டு திமுக நின்றதால் நாங்கள் களத்துல நிற்கல அப்படின்ற ஒரு கால் இவர்கள் சொல்லாது. கலங்கப்பட்டது யார் விரட்டுறது? அந்த யோகியதை உனக்கு வேணும்ல. நீங்கள் மேலும் கலங்கப்பட்டிருக்கிறதுக்காக நீங்கள் வந்து காட்ட முடியாத நிலைக்கு தள்ளிவிட்டீர்கள். அதான் உண்மையான நிலை. என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் ஈரோட்டில் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் முன்கூட்டே உணர்ந்த காரணத்தினால, திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று உணர்ந்த காரணத்தினால ஒன்றிய பாஜக அரசு இந்த முடிவை எடுத்து, தமிழ்நாட்டிலே நாம் பலி கொடுக்க வேண்டாம், நம்ம கட்சியை கொஞ்சம் டெபாசிட் கிடைக்காது. ஏன்னா முதல்ல பிரச்சனை இருந்துச்சு. அதிமுக கூட்டணி சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதிமுக சுத்தமாக புறக்கணித்து விட்டது. இல்லை, இடைத்தேர்தல் புறக்கணிக்கிறோன்றது காரணத்துக்காக அது பலவீனமான கட்சி அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா அப்படிதான் சொல்ல முடியும். இப்போ நாம் தமிழர் நிக்கலையா? என்ன ஆனாலும் அவர் தோல்வியில் அவருக்கு தெரியும். சீமானவர்களுக்கு ஈரோடில் நின்றால் நாம் தோல்வியை தருவோம் என்று தெரியும். தெரிந்திருந்தும் நின்றிருக்கிறார். கடந்த தேர்தலில் 10,500 வாக்குகள் பெற்றவர் இன்று கிட்டத்தட்ட 23,000 வாக்குகள், சற்றேறக்குறைய ஒரு 200-500 வாக்குகள் இருந்தால் டெபாசிட் பெற முடியும் என்ற நிலையிலே அவருடைய கட்சி பெற்றிருக்கிறது. அவருக்கு வெற்றியா தோல்வியா என்று பார்த்தால், என்னை பொறுத்தவரை ஜனநாயக ரீதியாக அவருக்கு வெற்றி. தேர்தலில் வெற்றி அல்ல. நான் அதிமுக போல் பயந்தாங்குழி அல்ல, ஒன்றிய பாஜக போல் புறமுதுகிட்டு ஓடி போய் ஒளிந்து கொள்வன் அல்ல என்பதை அவர் நிலையத்திருக்கிறார். ஒரு ஆளுங்கட்சி பிரதான தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் மிக்க ஒரு திமுக எதிர்த்து நின்று இருக்கிறார். அது பல இடைத்தேர்தல் புறக்கணிச்சிருக்காங்களே சார். திமுக பல இடைத்தேர்தல், அது வெவ்வேறு காரணங்களால். இந்த மாதிரி காரணங்கள் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இங்க நின்னது திமுக அல்ல, ஏற்கனவே இருந்தது காங்கிரஸ். சரி, EVK சிலவன் அவர்கள் நின்று இறந்திருக்கிறார். அதுக்கு முன்பு அவருடைய மகன் நின்று இறந்திருக்கிறார். துரதிருஷ்டவசமாக ஒரே குடும்பத்திலே அப்பா மகன் இறந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது ஆளுங்கட்சியுடைய தொகுதியாக எடுத்துக்கொள்ள முடியாது. களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் உங்களோடு பிரதானமாக மத்திய அளவில் போட்டியிட்ட, ஒன்றிய அளவில் போட்டியிட்ட காங்கிரஸின் தோல்விதான். அப்ப காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குது, தொடர்ந்து ஜெயிச்சிருக்குது. தொடர்ந்து அதிமுக தக்க வைத்த தொகுதி. இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் 3 முறை இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறார். 89 மட்டும் சுப்புலட்சுமி ஜாதீசன் அவர்கள் ஜெயிக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக பார்க்க போனால் அதிமுக வென்ற பிறகு, அதிமுக உருவான பிறகு தொடர்ந்து அதிமுக முகமாகவே இருந்த தொகுதி அப்படிதான் சொல்ல வேண்டும். ஏன்னா கொங்கு நாடு யாருக்கு என்று எல்லோருக்கும் தெரிஞ்சு போன விஷயம். எம்ஜிஆர் காலத்திலும் சரி, ஜெயலலிதா காலத்திலும் சரி, அதற்கு பிறகு வந்த எடப்பாடியார் காலத்திலும் சரி, எங்களுடைய முகாம், எங்களுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய மாறுதட்டக்கூடிய இடத்தில் நீங்கள் எத்தனை ஓட்டு வாங்கினாலும் என்ன, நிக்க வேண்டியது தானே. திமுக 1 சீட்டு 2 சீட்டு வாங்கி மேல் வரலையா? ஜெயலலிதா தோற்கவில்லையா? யானை காதில் பூந்த இரும்பு என்று ஜெயலலிதாவே 96 தோற்கடித்தாரு. அவரை வந்து சொல்லும் போது கலைஞர் என்ன வார்த்தை சொன்னார்? யானை காதில் புகுந்த இரும்பு என்று வர்ணித்தார். இப்ப காமராஜர் தோற்கவில்லையா? அரசியல் சகஜங்க. பெரும்பெரும் தலைவர்கள், ஜெயலலிதா அசைக்க முடியாத என்று கருதப்பட்டவர். வெற்றியின் நுணுக்கில நின்று கலைஞர் ஒரு முறை 4 லட்சம் வாக்குல ஹெண்டாவை எதிர்த்து ஜெயிக்கவில்லையா? இது வரலாற்றில் சகஜமான விஷயம் தானே. இதை வந்து அவர்கள் எதிர்கொள்ள தகுதி இல்லை, திராணி இல்லை, திறன் இல்லை என்று சொன்னால் அரசியல் ஒதுங்கி போயிடணும். நிக்கிறதா இருந்தால் சீமா நிக்கிறார், ஜெயிக்க முடியாது. அவருக்கு எந்த தொழிலும் கூட்டணி இல்லாம ஜெயிக்கணும்னு சொல்லவே இல்லை. நின்னாரு, இன்னைக்கு வாங்கிட்டார், தொகுதி வாங்கிட்டார். திமுக வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அறிவிக்கப்படாத யுனானிமஸா ஜெயிக்கக்கூடிய வெற்றி தான். போட்டின்னு எடுத்துக்க முடியாது. களத்தில் போட்டிக்கான முகங்கள் இங்கே இல்லை. எல்லோருக்கும் தெரியும் திமுக தான் ஜெயிக்கும் என்று. அதனால் திமுக அதிகமான வேலையை கூட அங்கே செய்யலை. களப்பணிகள் ரொம்ப குறைவாகவே தான் நடந்தது. யாரும் முகாமிடல. ஏன்னா வெற்றி வாய்ப்பு தெரிந்து விட்டது.